ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ சோசியல் மீடியாவுக்கு தான் கொண்டாட்டம். ஒரு சைடு தனுஷ் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு தாவேக விஜய் அவர்கள் தான் தொடர்ந்து முதலமைச்சராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் ஐடியாலஜி அப்படிங்கிற பேர்ல அண்ணாமலை அவர்களை சொல்றாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அடுத்த மாசம் தான் கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்லிக்கிறாங்க. இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல. தனுஷ் அவர்கள் ஓப்பனா நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லல. ஓடமீனோட உரிமையின் வருவன காத்திருக்கவும் கொக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தாவேக விஜய் அவர்கள் பல வருஷமா காத்திருந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் அமைதியா இருந்து இப்பதான் ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில சம்மந்தமே இல்லாம தாவேக விஜய் தனுஷ் அவர்கள் எப்படி ஒப்பீடு பண்றீங்க? தாவேக விஜய் அவர்களை எடுத்துக்கணும் அப்படின்னா ஆரம்பத்துல அவர்கள் ரசிகர் மன்றம் மூலமா பல மக்களுக்கு சேவைகள் செஞ்சு இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்ப முதலமைச்சர் ஆகிக்கிறாங்க. முதலமைச்சராகி முழுசா ஒரு 3 மாசம் கூட முடியல. இப்படி இருக்கும் பொழுது தனுஷ் அவர்கள் இன்னும் அரசியலுக்கே வரல. இப்படி இருக்கும் பொழுது ஒப்பீடு செய்யறது ஃபர்ஸ்ட் கரெக்டா? ஒப்பீடு செய்ய முடியாது. அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்களும். அண்ணாமலை அவர்கள் ஐடியாலஜி அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு தேசியவாதி அப்படின்னு சொல்றாங்க. இது தேசிய வியாதி மாதிரி தானே இருக்கு. நீட் எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா குரல் கொடுப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது நீட் எக்ஸாம் பேன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒழுங்கா நடத்துங்க, வெளிப்படையா நடத்துங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அதாவது நிறைய மாநிலங்கள்ல நீட் எக்ஸாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேன்சல் பண்றோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல இத்தனை பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப திரும்பவும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணிட்டாங்க தெரியுமா? இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அதை பத்தி அவர் வாயே திறக்கல. அப்படி இருக்கும் பொழுது அவர் தேசிய வியாதி அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்த கருத்தும் நான் சொல்லல, நெட்ல பகிரப்பட்டதுதான். இதே மாதிரி இருக்கும் பொழுது மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு. தொடர்ந்து பேசுவோம். இப்ப தாவேக விஜய் அவர்கள் விசஸ் தனுஷ் அவர்கள் அப்படின்னு பேசும் பொழுது தாவேக விஜய் என்னென்னலாம் பண்ணி இப்ப அரசியலுக்கு வந்தாரோ அது இப்போ தனுஷ் அவர்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்பதான் நட்பணி மன்றம் மூலமா மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்யுங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர் பேச்சுல ஒரு சில மாற்றங்கள் தெரியுது. அரசியலுக்கு நான் வரேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லாம விஜய் அவர்கள் மாதிரி மறைமுகமா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி பேசும் பொழுது அவர் 2031 அரசியலுக்கு வர்றதாக இருந்தாலும் இன்னும் 2 வருஷம் அமைதியா தான் இருக்க போறாங்க. கொடி நல்லா இருக்கு, ஆனா கட்சியை இன்னும் ஆரம்பிக்கல. இப்படி இருக்கும் பொழுது தாவேக விஜய் அவர்கள் கூட தாவேக கூட கம்பேர் பண்ணாதீங்க. தாவேக இருக்கிற சக்திக்கு இப்ப திமுக கூடவோ அதிமுக கூடவோ பிஜேபி கூடவோ நாம் தமிழர் கட்சி கூடவோ இல்ல எந்த கட்சி கூடவோ தனுஷ் அவர்கள் கூடவோ இப்படி யாரு கூடவும் அவர்களை ஒப்பீடு பண்ண முடியாது. அவர்கள் இப்ப முதலமைச்சர் இப்பதான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு. இப்ப நீங்க எதுக்காக கம்பேர் பண்றீங்க? தாவேகா கூட கம்பேர் பண்ண முடியாது. தனுஷ் அவர்கள் ஒரு வேலை நட்பணி மன்றம் ஆரம்பிச்சாச்சு, இது அரசியல் பூர்வமா நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு சின்னம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் மக்களுக்கு நேரடியா விஜய் அவர்களுக்கு சொன்ன மாதிரியே நீங்க களத்துல நின்று மக்களுக்காக போராடி எல்லாம் பண்ணும் பொழுது நீங்க எலெக்ஷனை சந்திச்சு அதுல ஜெயிச்சு இல்ல எதிர்கட்சியா நின்று ஏதோ ஒரு பொறுப்புக்கு எப்படி அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம விஜய் அவர்கள் கூட ஒப்பீடு செய்ய முடியும். உங்களோட கருத்துக்கள் என்ன? மறக்காம சொல்லுங்கள். இது உங்கள் கடைசி தீக்குச்சி மனோஜ் காளிமுத்து.